ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026. 2026 ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மாவட்ட வாரியா இந்த வீடியோவில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்க்குறோம். இதில் 4 தொகுதிகள் இருக்குது. ஆலந்தூர், காஞ்சிபுரம், திருப்பெரும்புதூர் மற்றும் உத்தரமேரூர் தொகுதி. இந்த 4 தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள், எந்த கட்சி வெற்றி பெற்றது, தற்போது சிட்டிங் எம்எல்ஏ யாரு, அடுத்து வரக்கூடிய தேர்தல் உத்தேச கல வேட்பாளர் யாரும் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்த மூலியா ஒவ்வொரு தொகுதியும் எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி தகவலை இந்த வீடியோல பார்ப்போம். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு திமுகவை சேர்ந்த தாமோ அன்பரசன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் தாமோ அன்பரசன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதிக முறை 8 முறை திமுக வென்றுள்ளது, 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை தேமுதிக வென்றுள்ளது. as per 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி ஆலந்தூர் தொகுதியில் 3,94,557 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,96,052 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப எஸ்ஆர் படித்தின் மூலமா ஆலந்தூர் தொகுதியில் 98,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. உத்தேச கல வேட்பாளர் ஆலந்தூர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கே தாமோ அன்பரசன் சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிட விரும்புகிறார். ஆலந்தூர் தொகுதியோட வாக்கு வங்கி பிராமணர்கள், பட்டியலின சமூகத்தினர், யாதவர், முதலியார், வன்னியர், நாடார், சிறுபான்மையர் மற்றும் வடமொழி பேசுபவர்கள். ஆலந்தூர் தொகுதியை தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு சிவிஎம்பி எழிலரசன், திமுக சேர்ந்த எழிலரசன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் எழிலரசன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். காஞ்சிபுரம் தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதிக முறை 7 முறை, அதிகபட்சமாக 7 முறை அதிமுக வென்றுள்ளது, 5 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை பாமக வென்றுள்ளது. as per 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,15,011 வாக்காளர்கள் இருந்தனர் காஞ்சிபுரத்தில். 2016 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,76,299 வாக்காளர் தற்போது உள்ளனர். உங்களுக்கு காஞ்சிபுரம் தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா 38,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ எழிலரசன் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். யுவராஜு தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் போட்டியிட விரும்புகிறார். அப்பு என்ற வள்ளிநாயகம் போட்டியிட விரும்புகிறார். காஞ்சிபுரம் தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர், முதலியார் சமூகத்தினர், யாதவர், நாடார் மற்றும் ஏனைய சமூகத்தினர் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி காஞ்சிபுரம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி 2016 ஆண்டு கு பழனி, அதிமுக சேர்ந்த கு பழனி வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு கு செல்வப்பெருந்தை, தற்போதைய காங்கிரஸ் மாநில தலைவர் கு செல்வப்பெருந்தை வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ தற்போது அமர்ந்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அதிக முறை 8 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது. as per 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 4,180,000 வாக்காளர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருந்தாங்க. 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,75,921 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 24,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படித்தின் மூலமா நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ செல்வப்பெருந்தை போட்டியிட விரும்புகிறார். டிஎம்கேல பாலகிருஷ்ணன் வர்த்தக அணி நிர்வாகி போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல பழனி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். திருப்பெரும்புதூரோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், முதலியார், கிறிஸ்தவர், நாடார் மற்றும் ஏனைய சமூகத்தினர். தற்போதைய ஒருபடி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான உள்ளது. திமுக கூட்டணிக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி உத்தரமேரு சட்டமன்ற தொகுதியில் 2016 ஆண்டு திமுக சேர்ந்த கா சுந்தர் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் கா சுந்தர் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். உத்தரமேரு தொகுதியில் இதுவரை அதிகமாக 7 முறை திமுக வென்றுள்ளது, 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது. as per 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி உத்தரமேரு தொகுதியில் 2,71,962 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,43,922 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். உத்தரமேரு தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா 28,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தரமேரு தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ கா சுந்தர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் போட்டியிட விரும்புகிறார்.
வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார் மற்றும் இதர சமூகத்தினர். தற்போதைய நிலவரப்படி உத்தரமேறு தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 தொகுதியில் பார்த்தோம். ஸோ இந்த 4 தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்து உத்தேச கல வேட்பாளர் யார் இருக்காங்க, பட்டியல் யார் இருக்காங்க. ஸோ அடுத்து 2026ஆம் ஆண்டு வந்த எஸ்ஆர் ரிப்போர்ட் படி எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இந்த தகவல் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்க மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.